வணக்கம். காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டதா தாவேகா பட்ஜெட்? முந்தைய திமுக அதிமுக ஆட்சியருடைய திட்டங்களை எல்லாம் வெட்டி ஒட்டி தான் இந்த பட்ஜெட் வந்திருக்கு அப்படின்னு தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை திமுக தரப்பும் சொல்கிறாங்க, அதிமுக தரப்பும் சொல்கிறாங்க. அதில் எந்தளவு உண்மை அப்படிங்கிறதையும் ஜென்சியை ஈர்க்கிற அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் பற்றினா இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசுகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஜென்சி அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 14 வயசுலேருந்து 29 வயது வரையும் உள்ளவங்க ஜென்சி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த தலைமுறையினர் பிறக்கும் போதே இணையதள பெருக்கங்களோடவே பிறந்தவங்க. அவங்களுக்கு தான் அவங்களுடைய காலத்திலே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, சோசியல் மீடியா அப்படின்னு சமூக வலைதளங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் போதே பிறந்தவங்க. ஸோ இப்போ இவர்களை ஈர்க்கிற விதமாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தாவேகா அரசும் இவர்களை ஈர்ப்பதற்காகத்தான் பட்ஜெட்டை தயார் பண்ணியிருக்காங்க. பட் அதில் திமுக அதிமுகவோட திட்டங்கள் காப்பி பேஸ்ட் செய்யப்பட்டிருக்கா. ஜென்சியை எந்த அளவுக்கு ஈர்க்குது இந்த பட்ஜெட், 2 எடுப்பு புள்ளிகள்லையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல ஒரு 15 வயதை தாண்டின உடனே, அதாவது ஒரு ஜென்சி தலைமுறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம், அந்த சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டத்தை விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி, அரசு உதவிபெறும் பள்ளிகளில் 11 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் லட்சக்கணக்கான பேருக்கு இலவச மிதிவண்டி வழங்கப்படுகிறது. அப்போ இதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டால், கடந்த 2001 செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் இது. அன்றைய காலகட்டத்தில் முதல்ல இது மாணவிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. அதிலும் ரொம்ப குறிப்பாக ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. அதே ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட இந்த 2001 to 2006 காலகட்டத்திலேயே அது அனைத்து மாணவிகளுக்குமாக மாறியது. அப்புறம் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டது, அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அந்த சைக்கிள் திட்டம் தான் கலைஞர் அவருடைய காலத்திலும் திறந்தது, மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்திலும் தொடர்ந்தது, எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்திலும் தொடர்ந்தது. இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது. அதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த சைக்கிளை கொஞ்சம் உயர்தரமான சைக்கிளாக வழங்க போகிறாங்கிறாங்க, ப்ளஸ் ஒரு ஹெல்மெட் கொடுக்க போகிறாங்கிறாங்க, ஒரு தண்ணீர் பாட்டில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சைக்கிள் முழுதாக நம்ம பார்த்த பின்னாடி தான் திராவிட கட்சிகள் ஏற்கனவே இருந்தவருடைய திட்டங்களோட நீட்சி தான்னாலும் கூட அந்த சைக்கிளை பார்த்த பிறகு தான் அதில் ஒப்பீட்டு அடிப்படையில் என்ன மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது 15 வயதை கடந்த ஜென்சியை முதல்ல ஈர்க்கிறது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், காலேஜுக்கு போவாங்க. காலேஜுக்கு போகிறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? லேப்டாப், மடிகணினி. வெற்றி மடிகணினி கொடுக்க போகிறோம். 2000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த வெற்றி மடிகணினி இன்றைக்கி பெயர் வைத்தாலும் கூட இந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டில் முதல்ல தொடங்கி வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ரொம்ப குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் தான் மாணவர்களுக்கு விலையில்லா மடிகணினி வழங்கும் திட்டம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அது முந்தைய திமுக ஆட்சியிலும் தொடர்ந்தது. திமுக இடையில் சில ஆண்டுகள் நிறுத்தி வைத்திருந்தாங்க. அதிமுக பிரிவிலேயே கோவிட் காலத்துக்கு பின்பு நிறுத்தப்பட்ட திட்டம் தான் அது. திமுக மீண்டும் தொடங்கிய போது சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தேர்தலுக்கு முன்பு ஒரு 30 லட்சம் லேப்டாப்புகள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அதில் நடைபெற்றது. ஸோ இப்போ அதையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது. இப்போ அதே திட்டம் தான் வெற்றி மடிகணினி என்று பெயர் பெற்றிருக்கிறது. அப்போ பள்ளி குழந்தைகளுக்கு முதல்ல சைக்கிளு, காலேஜுக்கு வந்தாங்கன்னா, அதாவது ஜென்சி தலைமுறையை ஈர்ப்பதை பற்றியும் பேசுகிறோம், காலேஜுக்கு வந்தாங்கன்னா அவர்களுக்கு மிக மிக முக்கியமாக அவர்களுக்கு மடிகணினி வழங்கக்கூடிய திட்டம். சரி, இது 2 கிடச்சிருச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வேலைக்கு தயாராவாங்க. அதற்கு ஜென்சியை ஈர்க்கிறதுமா, அது திமுக அதிமுகவில் இல்லாத திட்டம், இவர்களே உருவாக்கிய ஒரு திட்டம். இவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஜென்சியை ஈர்க்கிறதுக்காக கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்திலேருந்தே ஏஐ டெக்னாலஜி, கல்லூரிகளில் ஏஐ டெக்னாலஜி, கிட்டத்தட்ட ஐடிஐ, டிப்ளமோ எல்லாவற்றிலும் ஏஐ டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் ஆகுது. ஏஐக்கான ஒரு அறிமுகம் தொடங்குறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க. அதை நம்ம பாராட்டலாம். அடுத்தபடியாக பார்த்தா, இப்போ காலேஜும் முடிச்சுட்டாங்க. ஒரு யங்ஸ்டர் காலேஜும் படித்து முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் லேப்டாப் அந்த திட்டத்தில் அனுபவிச்சிட்டார். அடுத்து அவர் மாணவியாக இருந்தால் அவர் எதிர்நோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் திருமணம். அவள் அவருக்கு திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா, அந்த திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் என்று முன்னாடி அதிமுக பீரியடில் வழங்கப்பட்டது 8 கிராம் தங்கம், ப்ளஸ் அது கலைஞர் காலத்திலிருந்தே கொண்டு வரப்பட்ட திருமண உதவித்தொகை, பட்டதாரி பெண்களுக்கு ஒரு உதவித்தொகை, +2 படித்தவர்களுக்கு ஒரு உதவித்தொகை. அதனுடைய வடிவமைப்பு எப்படி மாறிக்குன்னா, இந்த 8 கிராம் தங்கம் இப்பொழுது அண்ணன் சீர் என்று மாறுது. அது கிட்டத்தட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் என்று இருந்தது. இன்றைக்கி அண்ணன் சீர். அண்ணன் திருமண நாள் என்று ஒரு 8 கிராம் தங்கமோ ப்ளஸ் ஒரு பட்டுப்புடவையும், இதுவும் அதிமுகவினுடைய திட்டம். ரெண்டாவது மிக முக்கியமாக, சரி கல்யாணம் முடிந்து விட்டது, இப்பொழுது மணப்பெண் திருமணம் முடிச்சுட்டாங்க, அடுத்து எதற்கு ரெடி ஆவாங்க? மகப்பேறு நடக்கும். அந்த மகப்பேறு காலகட்டத்தில் மகப்பேறு கேர் சென்டர், இதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமூக வளைகாப்பு நிகழ்ச்சிகள் அப்படிலாம் கூட நிகழ்த்தப்பட்ட ஒன்று தான். ஸோ இதுவும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட திட்டங்களில் மிக முக்கியமான திட்டங்கள் தான். சரி, அடுத்ததாக குழந்தை பிறந்துடுச்சு, அப்போ தான் தாய்மாமன் சீர் திட்டம் வருது. இந்த தாய்மாமன் சீர் 1 கிராம் மோதிரம் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லைங்க. நம்ம விஜய் அவர்கள் தான் முதல்ல போடுறாரான்னு கேட்டால், சென்னை மாநகராட்சியில் இப்படி ஒரு திட்டம் இருந்தது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாநகராட்சி அரசு மருத்துவமனைகள் இருக்கும்ல, மாநகராட்சி நிர்வகிக்கக்கூடிய ஜிஹெச், அந்த மருத்துவமனைகளில், மாநகராட்சி மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சுட்டினா
பெயர் சூட்டப்பட்ட 14வது நாட்களுக்குள் இந்த 1 கிராம் மோதிரம் வழங்கக்கூடிய திட்டத்தை சென்னை மேயராக சுப்பிரமணியன் இருந்தபோது செயல்படுத்தி காட்டினார். இப்படி நிறைய விஷயங்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் பாசிட்டிவான விஷயங்கள், பட் இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான். முந்தைய ஆட்சி பண்ணாங்கன்னு நிறுத்தலை, முந்தைய ஆட்சி காலகட்டத்தில் வந்தது இது பயனில்லா திட்டம் நிறுத்தலை, இதெல்லாம் தொடர்றாங்க, அந்த வகையில் பாராட்டலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் பாராட்டுகிற அம்சங்களும் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 100 நாள் வேலையை 125 நாளாக அண்மையில் மத்திய அரசு உயர்த்தியிருந்தது. விஜய் அரசு அந்த 125 நாளையும் யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 150 நாட்களாக வேலை கொடுப்போம் என்பது உள்ளிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று மிக முக்கியமாக கறவை மாடு கொடுக்க போகிறோம், கோழி கொடுக்க போகிறோம், ஆடு கொடுக்க போகிறோம் இல்லத்தரசிகளுக்குங்கிறாங்க, கிட்டத்தட்ட பெண்களுக்குங்கிறாங்க, சுயோதவி குழுக்களுக்குங்கிறாங்க. அதுவும் அம்மா மாடு வழங்கும் திட்டம், அம்மா ஆடு வழங்கும் திட்டம்னு அதிமுக இல்லை உருவானதான். ஸோ விஜய் அரசு மாற்றமா ஏமாற்றமான்னு கேட்டால் பல விஷயங்களில் காப்பி பேஸ்ட் கவர்மெண்ட் அதுதான். கிட்டத்தட்ட முந்தைய பட்ஜெட்டுகளின் நகலாகத்தான் இருந்தது. இது மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தான். பட் இந்த திட்டங்களை தொடர்வது என்பதையும் நம்ம பாராட்டலாம். இந்த திட்டங்களில் லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் நிறைவேற்றினால் அது தாவேகா அரசு சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரசினுடைய வரி இழப்பு, வருவாய் இழப்பு கொஞ்சம் குறையும். அதை செய்கிறார்களா, டெண்டர்கள் எப்படி விடப்படுகிறது, இது எந்த அளவுக்கான கொள்முதல் செய்யப்படுறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் இப்போதைய சூழலில் இது காப்பி பேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு தயக்கம் இல்லாமல் சொல்லலாம்.